புது வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் கேட்குற ஒரு வீடியோ ஹோம் டூர் வீடியோ தான். பட் இன்னும் நம்ம இன்டீரியர் முடிக்கல, டைல்ஸ் ஒர்க் முடிக்கல, பெயிண்டிங் ஒர்க் முடிக்கல. பட் அதுக்குள்ளே எப்படி ஹோம் டூர் போடுறது அப்படின்னு யோசிச்சிருந்தேன். சரி, ஓகே, நம்ம வாசக்கால் வச்சவொடனே என்னென்ன ரூம்ஸ்லாம் நம்ம போட்டு இருக்கோம், அதோட டிப்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம வீடு அப்படின்றதுனால பெரிய வென்டிலேஷன் விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா வெளிச்சமாக இருக்கணும் பகல் டைமில் அப்படின்றதுக்காக பெரிய வென்டிலேஷன் விண்டோ வந்து கொடுத்துருக்கோங்க, சேஃப்டிக்காக. அப்புறமா கிரில் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். ஸோ மேலே போனீங்க அப்படின்னா நம்ம வாசல் வந்து நார்த் பார்த்த மாதிரி இருக்குது, நார்த் சைடில் இருக்குது நம்ம வாசக்கால். ஸோ நம்மளுக்கு அந்த சைடு பக்கத்துலேயே வீடு இருக்கிறதுனால விண்டோ வைக்க முடியாது. ஸோ அந்த 2 அடி கேப்பில் மட்டும் விண்டோ வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் நேச்சுரல் சன்லைட்டோ காற்றோ நமக்கு வரணும்ல, அதுக்காக தான். உள்ளே போனவுடனே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தான் பிளான் பண்ணியிருக்கோம். கிச்சனில் 2 விண்டோ கொடுத்துருக்கோம். ஏன்னா கிச்சன் இருட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பெரிய விண்டோவையே ஸ்ப்ளிட் பண்ணி 2 விண்டோவாக வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா சிம்னியோட ஹோல்ஸுமே முன்னாடியே சிம்னி அங்கே வரப்போகுது, அந்த ஹோல்ஸ் வந்து தேவை அப்படின்ற போது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போவே அந்த ஹோல்ஸுமே வந்து பிளான் பண்ணிட்டோங்க. ஸோ எங்கே ஸ்டவ் வரப்போகுது, எங்கே ஃப்ரிட்ஜு வரப்போகுது, ஃப்ரிட்ஜோட ஸ்விட்ச் பாக்ஸ் எங்கே வரப்போகுது, அதுக்கப்புறமா டிஷ்வாஷர் வாங்கணும் அது எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே முன்னாடியே பிளான் போட்டுருக்கோம். எதுக்காகனா அதுக்கப்புறமா நம்ம உடைச்சி அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான். அதோட ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடியெல்லாம் வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் போயிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே பிளான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஏரியா நமக்கு கிச்சனில் இருந்து நமக்கு வேஸ்டேஜ்லாம் வைக்கிற மாதிரி யூட்டிலைசேஷன் பண்ணுறதுக்கான யூட்டிலிட்டி ஏரியா வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டாக முடிவு பண்ணியிருந்தேங்க. அதனால் கொஞ்சம் இடமா இருந்தாலும் போதும், கண்டிப்பாக வந்து இடம் வந்து வேணும். ஏன்னா நம்ம ஒரு கறி துணியோ இல்லை நம்ம கிச்சன் டவல் வேஸ்டேஜு டஸ்ட்பின் அந்த மாதிரி எல்லாமே வைக்கிறதுக்கு நம்ம ஒரு இடம் தேவைப்படல. அதனால் அங்கே வந்து அதை வச்சுருக்கோம். டிஷ்வாஷர் இப்போ வேணால் எல்லார் வீட்லேயும் டிஷ்வாஷர் இல்லாமல் இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் எப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் டிஷ்வாஷர் ப்ரொவிஷனும் எல்லாமே கொடுத்துட்டோம். எங்கே சிங்க் வரப்போகுது, சிங்க்குக்கு பக்கத்துலேயே வந்து டிஷ்வாஷர் கொடுத்துட்டோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து 2 விண்டோ வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுவுமே வந்து நல்லா நமக்கு வென்டிலேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 விண்டோ பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங்லேயுமே அந்த ஸ்பாட்லைட் எல்லாமே முன்னாடியே நம்ம தளம் போடும் போதே பிளான் பண்ணி கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால ஹாலுக்கு முன்னாடி டைனிங் ஏரியா மாதிரி இருக்கும். அந்த டைனிங் ஏரியாலையும் ஒரு பெரிய 3 சைஸில் வந்து விண்டோஸ் வர மாதிரி ஒரு ஜன்னல் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தோணும் எதுக்கு இத்தனை ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு, பட் கண்டிப்பாக நேச்சுரலாக சன்லைட்டோ காற்றோ நமக்கு வரும்போது வீட்டில் இருக்கிற ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்க் இருக்குது. ஸோ பார்க் இருக்கிறதுனால ஃபுல்லாக மரங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு காற்று வசதி நல்லாவே இருக்கும். சவுத் சைடில், நார்த் சைடில் எங்களுக்கு அப்படி காற்று வசதி இல்லை, ஏன்னா பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா விண்டோவும் கொடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறமே எனக்கு பிடிச்ச பிளேஸ் பூஜை ரூம் நான் எப்படி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நம்ம கோயிலெல்லாம் வந்து எப்படி உள்ள சாமி இருப்பாங்க, நம்ம வெளியே இருந்து பார்க்கும் போதே உள்ள சாமி இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க நான் பூஜை ரூம் வந்து கேட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் பூஜை ரூமோட கம்ப்ளீட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நானுமே ரொம்ப ஈகராக எக்ஸைட்டடாக இருக்கேன் பூஜை ரூம் வந்து எப்படி வரப்போகுது. ஏன்னா எனக்கு கிச்சனுக்கு அடுத்து பிடிச்ச ஒரு இடம்னா பூஜை ரூம் தான். ஸோ பூஜை ரூமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தான். ஸோ வீட்டில் வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு சின்ன பெட்ரூம் தாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே ஒட்டின மாதிரி பால்கனி வந்து ஸ்ட்ரீட்டோட வியூ வந்து வர மாதிரி பால்கனியும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து சின்ன பாத்ரூமும் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ பால்கனிலேருந்து பார்த்தோன்னாலே நம்ம தெருவில் இருக்கிற வியூ வந்து பக்காவாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால்கனிலேருந்து சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். நம்ம உள்ளே போகும்ல படிக்கட்டு, ஸோ அந்த படிக்கட்டும் தெரிகிற மாதிரி அந்த படிக்கட்டுக்கு நேச்சுரலாகவே நமக்கு வென்டிலேஷன் வர மாதிரி அங்கே ஒரு சின்ன விண்டோவும் வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க.
டியூப்ளெக்ஸ் வீடு பிளான் பண்ணதுனால உள்ளேயே படிக்கட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ உள்ளே வந்து டிவிலாம் வைப்போம்ல, நம்ம அதுக்கு பக்கத்தில் தான் படிக்கட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ படிக்கட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிளானிங் படி ரொம்ப பெரிய படிக்கட்டாகவே வந்திருக்கு. சரி ஓகே, நமக்கும் ஈஸியாக இருக்கும், ஒரு உட்காந்துட்டு ஒரு 2 பேர் போகிற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். படிக்கேட்லேருந்து வந்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் கேட்டோட பெரிய விண்டோ பிளான் பண்ண பிளேஸ் சொன்னால அந்த பிளேஸ் தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பெரிய விண்டோ வந்து இருக்கோங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் பெரிய விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க் வியூ சைடில் பே விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச இடமே அது, ரொம்ப பிடிச்ச இடம். நான் போனாலும் சரி, என் கேட் போனாலும் சரி, என் பொண்ணு போனாலும் சரி, அந்த இடத்துல கண்டிப்பாக உட்காராமல் வரமாட்டோம். ஏன்னா அந்த இடமே பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் கண்ணுக்கு. ஸோ அதனால அந்த பே விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பே விண்டோக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக செப்பரேட்டாக தாங்க பே பண்ணுவோம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டில் அது வராது, அதனால் தனியாக செப்பரேட்டாக பே பண்ணி தான் பே விண்டோ வந்து பண்ணோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தப்பாக வந்து ஸ்லாப் வந்து வச்சதுனால ரூம்கோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால கட்டி முடித்த பிறகு அந்த ஸ்லாபை வந்து வெட்டி எடுங்க, அதை உடச்சி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் அதை உடச்சி எடுத்தாங்க. அதனால வந்து இந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணதுனால நமக்கு நிறைய மெட்டீரியல்லாம் வேஸ்ட் ஆச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே அதுக்கப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து நான் சொல்லியிருப்பேன் சில மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம் கட்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எல்லாமே நிறைய பொருள் வந்து வேஸ்ட் ஆச்சு. அப்புறமா இது பால்கனி எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பெரிய பால்கனியாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கே கேட்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து நல்லா விளையாடணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி பெரிய பால்கனியாக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு சைஸுக்கான இன்னொரு பெட்ரூம் தான் அது. இப்போ தான் வந்து அங்கே பூசு வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. சரி, வீடியோ எடுக்கிறதுக்காக நான் உள்ளேருந்து அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா பெரிய பெட்ரூம். அந்த பெட்ரூமுக்கும் பால்கனி வந்து இருக்குது. அந்த பால்கனியும் பார்த்திங்கன்னா அது வந்து பார்க் பக்கம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் இருக்க பால்கனி வந்து ரோட் சைடில் இருக்குது, அந்த பால்கனி வந்து பார்க் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நாங்கள் அதுவுமே முன்னாடியே கட்டிட்டோம். ஏன்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கணும் அந்த சைடு இருக்கிறதுனால. ஸோ நமக்கு எலவேஷன்லாம் தெரிய போகிறதில்ல அப்படின்றதுனால முன்னாடியே பிளான் பண்ணி கட்டிட்டோங்க. ஸோ மாடிக்கு போகிற வழி இது. மாடிக்கு போகிற வழியில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா அங்கே லேண்டிங் ஏரியாவே பயங்கர பெருசு. சரி, நம்ம வீட்டில் கேட்டுங்களாம் இருக்காங்களே, ஸோ அவங்களாம் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். அதுவும் இல்லாமல் நம்ம மேலே படிக்கட்டு ஏறி போனோடனே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லேண்டிங் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுவுமே எதுக்காகனா கேட்டுக்காக தான். ஸோ இன்கேஸ் நிறைய கேட்லாம் ஆயிடுச்சு அப்படி ஃப்யூச்சரில் அப்படின்னா அவங்க வந்து விளையாடுறதுக்கு, உட்கார்றதுக்கு, அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தாங்க அந்த பிளானுமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மேலே தொட்டி வந்து தண்ணி தொட்டி வந்து தனியாக தான் வைக்க சொன்னோம், ஹெட்ரூம் மேலே வைக்க சொல்லலை. ஏன்னா ரொம்ப ஹைட் ஆல்ரெடி அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் தண்ணி தொட்டி வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால சவுத் வெஸ்ட்டில் வந்து தண்ணி தொட்டி வச்சுருக்கோம். மேலேருந்து மாடியிலேருந்து பார்த்து வச்சுக்கோங்க, வியூலாம் வேறு லெவலாக இருக்கும். பார்க்கும் போதே அவ்வளோ ரொம்ப என்னடா சரி கஷ்டப்பட்டு நம்ம வீடு கட்டுறோன்னு சொல்கிறோம்ல. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது தாங்க அந்த கஷ்டம்லாம் தெரியாமல் சரி நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஓகே வர்த்தான ஒரு விஷயம் இருக்குது நமக்கு அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு. இன்னும் வந்து எலவேஷன் டிசைன்லாம் முடியல, பட் நான் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறேன். இன்னும் எலவேஷன்லாம் முடிஞ்சு எப்போ கம்ப்ளீட் வீடியோ போடுவேன்ட்டு கம்ப்ளீட் வீடியோ மறக்காமல் போடுறேன்.